ஹாய், நான் தான் தருண் பேசுகிறேன். பார்த்துக்கலாம் படம் நேற்று தான் ரிலீஸ் பண்ணோம். நான் தான் அதை டைரக்ட் பண்ணேன். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, மேபி அதை நானே சொல்லிக்கிறேன். என் படத்துலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் இருக்காங்க டீமாக. நான் அவங்கள கூப்பிடலான்னு நினைக்கிறேன். அவங்க வருவாங்க, இப்போ பேசுவாங்க. நம்ம சூர்யா தான் படத்துக்கு மெயினே நம்ம சூர்யா தான். ஹாய் கைஸ், நான் தான் நெல்சனா உங்களுக்கு வந்திருப்பேன். என் பேர் சூர்யா. இவர் சரண்ட்டு. இவர் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணார். கேரக்டர் எதுவும் பண்ணல படத்தில், ஆனால் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணார். நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும் தான் கேளுங்க. இல்லை, ஆல்ரெடி பார்த்துக்கலாம் படம், நானும் பார்த்தேன். நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. அடுத்த மூவி எப்போ எடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும். அடுத்த மூவின்றது வந்து இன்னும் டிசைட் பண்ணல, ஏன்னா இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்குது. இன்னும் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது, நல்லா எடுத்துமா, எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது, எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் என் படத்துக்கு மெயின் பில்லராக இருந்தால் சூர்யா இது. இல்லை அவர் நானும் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் வந்து இந்த படத்தோட மொத்த கிரெடிட்ஸும் நம்ம ஒரு படம் எடுக்கிறப்போ சில பேர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. நம்ம ஒருத்தரே போய் கேமரா வச்சு எடுக்க போகிறது இல்லை. எப்பவுமே ஒரு கேமரா வச்சு ஒருத்தர் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டீம் இருக்கணும். ஒரு லைட் மேனு, உன்னோட ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து எடுக்கிறதுக்கு கேமராமேன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். நம்ம ஒருத்தரே வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. சூர்யா வந்து ஆக்டிங்கும் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த கேமரா ஒர்க்கும் கூட சேர்த்து பண்ணிக்கினாரு. மொத்த டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, ஆனால் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை என்கிட்ட மொத்த பேர் இங்கே வர்றதுக்கு. படத்தோட ஜர்னி பற்றி சொல்லுங்கள். ஏன் அந்த ஸ்டோரி நீங்கள் எடுத்துக்கினீங்க? எப்படி அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நாமளும் ஃபோன் கால் பேசிட்டே இருக்கோம். அது ஜென்ரலாக பேசும்போது இவன் தான் அதோட ஐடியா கொடுத்தான். மொத்தமாக இவங்க சொல்லுவாங்க. அதோட ஜர்னி பற்றி சொல்லணும்னா, இப்போது நார்மல் டேஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சின்னப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சின்னப்பெல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் இம்மிடியேட்டாக வந்துடுவாங்க. என்னடா கிரிக்கெட் ஆடலாமா, வாங்க போகலாம், கிரிக்கெட் ஆடலாம், இல்லை இந்த படத்துக்கு போகலாமா, எல்லாருமே வாங்க போகலாம், அவ்வளோதான். இல்லைன்னா அப்போ வந்து ஆல் த பீப்புள்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருந்தாங்க, எது சொல்கிறதுக்குனாலும் எது போகிறதுக்குனாலும். ஆனால் வர என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டு, இல்லை நம்ம வேலை விட்டுட்டு போகணுமா, நம்ம போகிறது வருத்தா, நம்ம வேலை விட்டுலாம் போனால் நம்ம அங்கே போனால் அவங்க கூட போய் அந்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு என்ன லாபம். இன்றைக்கி இது மாதிரி ஆயிடுச்சு சூழல். நீ காசு வைப்பியா, நான் காசு வைப்பேனா, யார் காசு வைப்பாங்க, இந்த ஒரு ஈகோ வேறு. இந்த நடுவில் சரி ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே ஒரு படம் எடுக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கான ஸ்டார்ட் ஆனது தான் இது. அண்ட் முக்கியமாக இந்த கதை ஏறதுக்கான காரணம் சூர்யா தான். சூர்யா வந்து எனக்கு 8 இயர்ஸ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். எல்லா ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். எல்லா ஒர்க்லேயும் சூர்யாவோட கை இருக்கும், இருந்துச்சு கூட. பார்த்துக்கலாம், மெயின் இடத்துக்கான ரீசன் கூட சூர்யா தான். அது ஸ்டார்ட் ஆனதும் சூர்யா தான், அது எண்ட் ஆனதும் சூர்யா தான். முக்கியமாக சூர்யாவோட எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாங்கள் எப்போவுமே எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் சேர்ந்து தான் இருக்கோம். நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் படமாக காட்டியிருக்கேன். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி கூட ஒருத்தர் இருப்பான். அவன் இருக்கிறது தான் ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு. 8 இயர்ஸாக ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலையும் நாங்கள் இருந்திருக்கோம், இருப்போம். அது எப்படி 3 பேருக்கு ஒன்றாவே லவ் பிரேக்கப் ஆச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படிதான் ஏறிக்கணும். ஒரு 3 ஹார்ட் ப்ரோக்கன் பீப்புள்ஸ் வந்து ஸ்டோரிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த கதை ஏறிக்கணும். மற்றபடி வந்து வேணுமுன்னே வந்து டார்கெட் பண்ணி எல்லாருக்குமே ஹார்ட் ப்ரோக்கனு அந்த மாதிரி டார்கெட் பண்ணி எல்லாம் எதுனா நார்மலாகவே அந்த கதைக்கு தேவைப்படுச்சு. அதனால தான் 3 பேருக்குமே அந்த ஹார்ட் ப்ரோக்கன் கண்டிஷனில் எல்லாருமே ஸ்ட்ரகிள். இல்லை நான் வந்து சொல்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு காலேஜ்லேருந்து ஏதோ எங்கேயோ காலேஜில் ஸ்கூலில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல லவ் பண்ணியிருக்காங்க. இல்லை அவன் பண்ணுவானோ இல்லை பொண்ணு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுமோ, எல்லாருக்கும் தோற்றணும். அப்படி ஒரு பையன் லவ்வில் இருக்கான். அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், மற்றவங்க யாருமே லவ் பண்ணல, இந்த ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். பட் வந்து பார்த்தா இந்த 3 பேருக்கு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிவான்ற கேரக்டர், சிவா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பான். அவன் வந்து சொல்லியிருப்பான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் வந்து இந்த கேரக்டர் நெல்சனா வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிச்சிருப்பேன். இங்கே நான் தான் லவ் ஃபேவர் பண்ணியிருப்பேன், நான் தான் லவ் ஃபேவர் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஒரு லவ் ஃபேவர் நான் மட்டும் நினச்சிருக்கேன். ஆனால் இவனுக்கு ஒரு லவ் ஃபேவர் இருக்கும். இது போல் எல்லாருமே லவ் ஃபேவர் கடந்து தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண தெரியுமா, பொண்ணுங்களை தான் ப்ளேம் பண்ணிடுவோம்.
எல்லாமே பொண்ணு தான் விட்டு போயிட்டான்னு நம்ம தெரியும். பொண்ணுங்க ஆக்சுவலாக அவங்க ப்ளேம் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் பட்டு போயிட்டு இருக்கும். நம்ம யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாது. இதுதான் எங்கள் ஸ்டோரியாக இவனுடைய ஐடியாவாக. அந்த புக்லைன் அதுதான். அதை வந்து இடத்த பேருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா இப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸுக்கு தான் உமன்ஸுக்கு தான் சப்போர்ட் ஆனால் அது உமன்ஸு மென்ஸ்ன்னு நான் பார்க்கல. நான் வந்து அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் அது நடக்கும். அவங்க விட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன் மென் ரிட்டன் பை உமன் போட்டுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. அது நான் போடல, எங்கள் எடிட்டர் மைக்கேல் தான் போட்டார். ஓகே, அவரு தான் கேட்குறேன். நான் எனக்கே தெரியாது, நான் நேற்று ஈவினிங் தான் பார்த்தேன். நேற்று ஈவினிங் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு. அது நான் தான் சொன்னேன், மைக்கேலுக்கு நான் தான் சொன்னேன். அடுத்த உங்கள் சக்ஸஸ் இப்போலாம் ஜெர்னி தான் போட்டிங்க. அடுத்த சக்ஸஸ் அதெல்லாம் என்ன இருக்குது? சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் இருக்கிற அந்த ஜெர்னி எங்கள் அதே எங்கள் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். இப்போ எங்களோட யூடியூப் சேனலில் நான் பார்க்குறப்போ ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தாங்க. அந்த 400 மெம்பர்ஸ்க்கு நான் நல்ல படம் எடுக்கணும். அவங்க இந்த 400 மெம்பர்ஸ் படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின் ஆகணும். நான் எல்லா படத்தில் பார்த்துருக்கேன், ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் அதை வெளிப்படையாக தப்புன்ட்டு எடுத்து காட்டிடுறாங்க. ஸோ உங்கள் படத்தில் அது காட்டவே இல்லை. ஸோ ஒரு பொண்ணோட தப்பை காட்டாமல் அதோட நல்ல இதுதான் காட்டுனீங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணு பையன்றதுலாம் இல்லை, சுச்சுவேஷனால் ஏதோ ஒரு தப்பு நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் பண்ணிட்டு சடனாக அந்த பொண்ணை தான் விட்டு போயிட்டு அவன் வேற ஒருத்திக்கிட்டு போயிட்டான், பொண்ணை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேம் பண்ண தேவையில்லைங்க. ஓகேவா? பொண்ணை ப்ளேம் பண்ணேன்னா உங்கள் கேரக்டர் நீங்கள் அந்த பொண்ணு என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் 10 years நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 to 15 years நீங்கள் உங்களுக்கு லவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன 4 பேர்கிட்ட அவள் தான் ஜெயவதிரா, அவள் மச்சான், அவளை மாதிரி எனக்கு யாருமே சொன்னீங்க. சடனாக அவள் விட்டுட்டு போயிட்டோன்னே அவள் வரசுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, சொல்லாமல் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த பாயிண்டில் அந்த பொண்ணை பார்த்தீங்களோ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை அதே பாயிண்டில் பார்க்குறோம். அதுதான் எங்கள் கதை, அதுதான் எங்கள் தருணம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டன் தான் எழுதி. இது வந்து இந்த கதை வந்து பொண்ணுங்க புரிஞ்சுக்கணுமா இல்லாட்டி பசங்க தான் புரிஞ்சுக்கணும்? பசங்க தான் புரிஞ்சுக்கணும். மாமலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுன்றது ஒரு கடல் மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் தப்பாக நினைக்கிற பொண்ணுங்கள்லாம் ஆம்பளைங்க தப்பாக நினைக்கும் போது இல்லை இந்த மாதிரி நல்ல பசங்க இருக்காங்கன்ட்டு பொண்ணுங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, இது பார்த்து இந்த படம் பார்த்தா அவங்களே அபியூஸும் எங்கள் பற்றி பசங்க பற்றி வரும் அபிப்பிராயம் வரும்னு நினைக்கிறேன். அபியூஸும் அவங்க வரும். நல்லா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, ஸ்க்ராட்ச்லேருந்து ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. நம்ம சொல்கிறது தான் சொல்லிட முடியும். ஓகே, என்னோட கேரக்டர் இது, நாங்கள் உங்களுக்கு இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை அப்படி பார்த்தாலும் பார்க்க காட்டியும் நாங்கள் இப்படி தான் உங்களை பார்ப்போம். அதுதான் எங்களோட இது, அதுதான் நாங்கள் போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம் படத்தில். சும்மா வந்து பசங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பற்றியும் பேசினாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அவங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க, இது பற்றியே பேசாமல் ஓகே விட்டு போயிட்டாங்க, அது ஒரு சுச்சுவேஷனால விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, நான் உங்கள் படத்தில் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, பசங்க வந்து இப்படியே நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு பசங்க தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா பசங்களும் நம்மள கேர் பண்ணுறவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணுற பசங்களும் இருக்காங்கன்னு பொண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். உங்கள் படத்தை பார்த்து நான் அதுதான் புரிஞ்சுக்கணும். நல்லா எடுத்திருக்கீங்க படம். நீங்கள் ஒன்று கவனிக்க, இந்த படத்தோட மெயின் திங் அதையும் பொண்ணுங்க இருப்பாங்க போவாங்க, அவங்க பற்றி நம்ம தப்பாக சொல்லுவோம், அவங்க நம்ம பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் தருண் இருக்கிற மாதிரி, ஓகேவா, இது போல் அவங்க லைஃப்பில் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், நம்மளுக்கு எத்தனை கவலை எத்தனை லவ் இந்த பொண்ணுனால இல்லை, லைஃப்பில் எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் சரி அந்த ஃப்ரெண்ட் நம்ம கூட இருந்தால் முடிச்சிடும். அந்த ஃப்ரெண்டோட சக்ஸஸ் போதும், அந்த சக்ஸஸோட ஷேடை வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்மளோட சக்ஸஸாக இருக்கும். அது நம்ம இந்த எல்லாருமே சொன்னாங்கல்ல, ஒரு பையனோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு உண்மையான இருப்பாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாலும் சூர்யா தான் இருப்பான். அது இன்னைக்கு இல்லை, எப்பவுமே சூர்யா தான் இருப்பான். சூப்பர். அது ஏன் எனக்கு தான் அருண் தான் ஒரு 7 years தான். இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க டீம் ஒர்க்ன்ட்டு, எல்லாம் யூனிட்டியாக இருந்துக்கணும், ஒன்றா இருக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் கண்டிப்பாக. நிறைய வாட்டி எங்களுக்கு அந்த இது நான் எங்களுக்குள்ளேயே நிறைய வாட்டி அந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏன் அது மாதிரி நான் ஒன்று சொல்ல விரும்பப்படுறேன். இந்த படம் எப்படி ஆரம்பிச்சு நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் இந்த படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் கூப்பிட்டோம், நாங்கள் ஷெட்யூல் பண்ணதுக்கு. அப்போ வந்து சின்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு, அந்த பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பிரச்சனை ஆரம்பிச்சு. அது ஒரு படத்தில் ஹீரோயின் இல்லையா, என்ன ஹீரோவை போட்டுக்கலையா, எனக்கு ஒரு 10 பேர் வந்து எனக்கு எல்லாமே மெயின் லீடு கொடுத்தணும்னா கேரக்டர் இருந்தால் தானே கொடுக்க முடியும். எஸ், ஆமாம். எல்லாருமே மெயின் ரோல் வந்துருந்தோம். எங்களுக்கு மெயின் ரோல் இல்லாட்டி நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே மெயின் ரோல் ஆட முடியுமா? ஒரு 10 கேரக்டர் எடுத்துக்கணும், 10 கேரக்டருக்கும் மெயின் ரோல், அது ஸ்டோரியாக இருக்காது, அது மொத்தமே ஒரு எலிவேஷனாக இருக்கும். அது நம்ம எடுக்கிறதுக்கான எடுக்காமே இருக்கலாம்.
அதில் வந்து நம்ம எந்த மெசேஜுமே கொடுக்க முடியாது. அவங்கள எலிவேட் பண்ண போயிட்டே இருக்கணும் ஒரு கேரக்டரும். அது எனக்கு ஆப்வியஸாக பிடிக்காது. நான் இப்போ அதான் என் படத்தில் உமன் கூட நான் இது வரையும் ஏன் வைக்கலன்னா, எனக்கு நார்மலாக இந்த காஃபி ஷாப்பில் ஆல்ரெடி இந்த படத்துங்களில் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்களா, ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. நான் நினச்சேன்னா அந்த செட்டு வச்சு அப்படியே எடுத்துருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சிவா கேரக்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரு லோக்கி கேரக்டருக்கு ஒரு காஃபி ஷாப் செட்டப்லேயே சூர்யா முன்னே நான் ஒரு பொண்ணு உட்கார வச்சு எடுத்துருக்கலாம். சிவா முன்னே நான் ஒரு பொண்ணு உட்கார வச்சு அந்த பிரேக்கப் லைவாக வாங்கியிருக்கலாம். எனக்கு அது பிடிக்கல, அந்த ஜோனரே பிடிக்கல. அந்த பேசுறது அந்த ஆடியோ வைக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. ஆனால் ஸ்டோரிக்கு தேவைப்படுச்சு, உங்களுக்கு கன்வே ஆகிறதுக்கு தான் வச்சோம். எல்லாக்கிட்டையும் ஒரு உண்மையிலேயே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க அழுதுட்டு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அந்த கேஸ்ட் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன வச்சுக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். பட்ஜெட் வந்து நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். ஒரு கேமரா வாடகைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு 1500 அப்படி ஆகும். நாங்கள் ஒரு 8 to 10 days அப்படி ராவாக எடுத்தோம். ஏன்னா அந்த லொக்கேஷனில் எடுக்கிறதெல்லாம் கண்டினியூஸாக எடுக்கிறது கஷ்டமாக போச்சு. அதுவும் மெயினாக நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு பாண்டிச்சேரியில் மீட்டப் வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டோரி எழுதுனது. நாங்கள் நீங்கள் கேட்டிங்களா கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆமாம், அப்படி தான் நாங்கள் எழுதணும். ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஒருத்த வந்து கேட்டால் நீ பாண்டிக்கு வர முடியாது, அங்கே போகணும் இங்கே போகணும். இதனால் என்ன பண்ணோம்னா அந்த கதையை சுருக்கி சரி ஒரே இடத்துல வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், பெங்களூர் அந்த லொக்கேஷன்லேயே நமக்கு இல்லாத லொக்கேஷன்ஸா, அது எவர் கிரீன் பிளேசஸ் எல்லாமே எவர் கிரீன் பிளேஸ் எங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். சரி விதான் சௌதாவே காட்டலாம். விதான் சௌதா எனக்கு சின்ன பத்திலேருந்து பிடிக்கும். அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபோட்டோ தான் எடுப்போமான்னு சின்ன பண்ண வச்சுட்டு இருந்தேன். அங்கேயே கோட்டு போட்டு நடந்துட்டோம். ஃபஸ்ட் அந்த கேரக்டர் கூட நான் பண்ணுறதா இல்லை, அது வேற ஒருத்தர் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து அந்த ஷூட் காத்தால நான் ஒரு 6 மணிக்கு வருஷம், அந்த 6 மணிக்கு வருஷம் நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. சீக்கிரமாக வந்துட்டு எங்கள் பக்கத்துலேருந்து எங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவங்க அதை புரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை புரிஞ்சிக்கிற ஒரு ஸ்டேஜில் இல்லை. நாங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் டைமுக்கு வரல, எங்களை மட்டும் ஷூட்டு ஆன் லொக்கேஷன் சீக்கிரமாக சொல்லிட்டு நீங்கள் டைமுக்கு வராமல் போயிட்டீங்க, மிஸ்டேக் உங்களது தான், நீங்கள் கூப்பிட்டா வரணுமா நாங்கள் அந்த மாதிரி பிரித்து பேசிட்டாங்க. நான் எப்பவுமே அது மாதிரி அவங்களுக்கு நினச்சதே இல்லை இது மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில். அது எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரோக்கனாக ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 1.5 month அப்புறம் ஷூட் எடுக்கலை நாங்கள். அதுதான் லாஸ்ட்டு. அன்றைக்கி ஷெடியூல் பண்ண ஷூட் மொத்தமே கேன்சல் பண்ணிட்டு. ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்பில். சூர்யா அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, சரி வீடு நம்ம ஸ்டோரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து 4 கேரக்டர்னு சொல்லுவேன். அது அடுத்த கேரக்டர் வந்து பலமாக இருந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா நாங்கள் பாதி ஷூட் பண்ணிவிட்டோம் அந்த கேரக்டரை வச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வரல. எதனாலனா நாங்கள் சில பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப கதையை மாற்றி திரும்ப எழுதி இப்போ வந்திருக்கிறது கதை தான். அது மூணு எடிட்டிங்க்கு நான் சொல்ல நினச்சா, எடிட்டிங் பற்றி மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 20% பண்ணிவிட்டு ட்ராப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல எங்களுக்கு. அப்போ எடிட்டிங் எல்லாம் நீங்களே கற்றுன்னு நீங்களே பண்ணுங்க? எல்லாமே தருண் தான் பண்ணிட்டு வெளியே எடிட்டிங் போனோம். ஓகே, போனோம். எடிட்டிங் எவ்வளோ கேட்டாங்கன்னா எனக்கு 10,000 கேட்டிருக்காங்க. ஓகே, படுத்து நம்ம இப்போ தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கோம். நம்ம சொல்லிட்டு நாங்களே அடாபி ப்ரீமியர் ப்ரோ இது பண்ணிவிட்டு நாங்களே டுட்டோரியல்ஸ் கற்றுட்டு ஒரு டேக்கு ஒரு 2 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, பேசிக்ஸாக ஓவர் ஆஃப் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணதுக்கெல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு கலர் கிரியேட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எங்களால் ஒரு படத்தை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆனால் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே ஒரு 80% நான் பண்ணேன், ஒரு 20% மைக்கில் பண்ணேன். அதனால் நான் கொஞ்சம் சேவ் பண்ணேன் பட்ஜெட்டில். அது இல்லாத என்னோட மெயின் இன்டென்ஷன் அவ்வளோ தான். நான் சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்னோட ஒரு 400 members சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்கன்னா அந்த 400 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ஜாய் பண்ணணும் பார்க்குறப்போ. அவ்வளோதான். நான் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூர்யா கூட சொன்னேன், என்னடா நம்ம படம் எடுத்துருக்கோம், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் அது சுச்சுவேஷன் தான். அவங்களும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறப்ப நம்ம ஃபோன் எடுக்கல, நம்மளும் ஷூட்டில் தானே இருந்தோம். அது மாதிரி அவங்களுக்கும் அவங்க பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க பார்க்கட்டும், நல்லா இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை ஷேர் பண்ணுறோம். நம்மளோட இது என்னன்னா வெளியே போகணும், நல்லா வெளியே ரீச் ஆகணும். யாராவது ஒருத்தர் ஒரு 100 தெரிஞ்சவங்க நம்மளை நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன். ஒரே ஒருத்தர், அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்து ஓகே இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் பண்ணியிருக்கீங்க அது சொன்னாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறோம். ஏதோ ஒன்று பாடிருந்தீங்க, அது எஸ்எம்எஸ்க்காக பாடினீங்களா இல்லாட்டி அது வந்ததே அப்படி தான் வந்துச்சு? இல்லை தருண் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிற பாருங்க,
அதை வந்து நான் ஆல்ரெடி சூர்யாவுக்கு வந்து மோதுடா நீ மோதுடான்ற ஒரு லிரிக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டியூனோட கொடுத்துருந்தேன். இந்த லைனில் பாடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு பாடுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லி கொடுத்தா அதை நிஜமாவே எஸ்எம்எஸ்க்காகவே பாடி எடுத்துட்டு வந்தோம் கூட. அது படத்தில் வச்சுட்டான் அப்படியே. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் நாங்கள் பார்த்து தான் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தருணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டியூன் கொடுத்து இன்னைக்கு பல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு சாங் நான் சொன்னேன். எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியல. இவன் 2 லைன் கொடுத்தா அந்த 2 லைனில் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அது அப்படியே வந்துச்சு. ஒரு 2 லைன் பாட முடியும். அவர் பாடுங்க டியூன் இருந்தால் தான் பாடுவாருன்னு நினைக்கிறேன். நான் லிரிக்ஸ் மறந்துருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். இல்லை படத்தில் எல்லாமே சீன் எல்லாம் ஒன்றொன்றும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ரோஸ் எடுத்துட்டு ரோஸ் இங்கே இருக்கனாக்கா இவன் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான்ட்டு ஒரு அங்கங்கே காமெடி. மெயின் வந்து எங்களுக்கு ஒரே ரூமில் தான் எடுத்துக்கலாம்னு நினச்சோம். ஒரே ரூமில் தான் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஒரே ரூம்லேயே மொத்த படம் முடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் ஒரே ரூமில் எடுக்கிறது தான் மற்றவங்களும் எடுப்பாங்களா, நம்ம வந்து எல்லா தூரத்துலேருந்து தான் வைக்கலாம், எல்லா லொக்கேஷனும் கவர் பண்ணலாம்னு நினச்சிட்டு எழுதிங்க. லைன் நான் பாட்டு கேட்டீங்களா? நான் பாடுறேன் பாருங்க. மோதுடா நீ மோதுடா நம்ம இருக்கிற வரையும் நீ மோதுடா, ஆடுடா நீ ஆடுடா நம்ம இருக்கிற வரையும் நீ ஆடுடா, காதல் மோதல் எல்லாம் கலைச்சி தூக்கி போடுடா, அதா எதுடா காதல் நினச்சா வந்தா போச்சு, தூக்குத்த பூக்குற காதல டக்குன்னு தூக்கி போடுடா, யாரடா நீ யாரடா, ஆசி அள்ளி போட்ட ஆளுடா, தோல்வியில் துணை இருந்த ஆளு நீ தான்டா, வாடா மச்சான் பார்த்துக்கலாம். இதுதான் அடிச்சு. ஆனால் நாங்கள் அது இங்கே வைக்க முடியல. இங்கே நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பெட்டராக கற்றுட்டு இருக்கோம். இப்போ தாங்க நான் தான் அதுக்கு போகுது. ஆல்ரெடி சூர்யா வந்து ரேப்பர் தான். அவன் எப்பத்துலேருந்தே பாட்டுருக்கான். ஸ்கூல் டைம்லேருந்தே பாட்டுருக்கான். நிறைய வீடியோ பார்த்தேன். இந்த படத்தில் வச்சிருக்கலாம். அது எங்களுக்கு எங்கேயுமே கரெக்டாக தோணல. ஆல்ரெடி பாட்டு சாங் இருக்கு. ஆல்ரெடி எங்கேயுமே வைக்கணும்னு தோணல. சரி அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டு ரேப்போ இல்லை ஒரு பாட்டு மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அதான் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். அடுத்த படத்துக்கு நாங்கள் நல்ல மாதிரியே பிளான் பண்ணிட்டுருக்கோம். நம்ம தருண் வந்து ஒரு கதை வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு கதை வச்சுருக்கான். உப்ளைனா ஸ்டார்டிங்கில் இருக்குது. கதையாக இல்லை, ஸ்டார்டிங்கில் இருக்குது. பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவங்களும் நாங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நீங்களும் கொஞ்சம் ஷேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த பையன் உங்களுக்கு தெரியாம பார்த்து இந்த பையன்லாம் எங்களுக்கு பயங்கரமாக நாங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அப்பப்போ வருவாங்க. குறைச்சல் இவங்க தான் ஷூட் லேட் ஆகுது. இவங்களால ஷூட் லேட் ஆயிடுச்சு. ஆனால் பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்ன வேலை ஏதாவது நாங்கள் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்து தர்றது இதெல்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்தாங்க. ஹாய் சொல்கிறேன். ஹாய் தேங்க்யூங்க. ஓகே அடுத்த படத்தில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வீடியோ போடுவோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ பாய். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும் சார்.